Assalamualaikum and hello friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope all of you doing good. UAE summer vacation ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்தது. இப்போதான் எனக்கு டைம் கிடச்சிச்சு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் அபுதாபி ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். பட் சம் இன்சிடென்ட் நடந்துச்சு அங்கே. இந்த இன்சிடென்ட் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஊருக்கு போனதுனாலேயே நாங்கள் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். அதனால் வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. போகிறதுக்கு முன்னாடி சம்ஸ் வீடியோ தான் எடுத்தேன். புர்ஹா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா கல்லும் கொட்டிருச்சு. அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புது கல் வாங்கி ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நிறையாவே இருக்கும் எனக்கு. பிஃபோர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டோனில் தான் இருந்துச்சு. பட் இந்த டைம் நான் கிரே ஸ்டோன் வாங்கிக்கிட்டேன். ஃபினிஷிங் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அபுதாபி ஏர்போர்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. டிக்கெட் அவசரமாக போட்டனால கனெக்டிங் ஃப்ளைட் தான் கிடச்சிச்சு. அபுதாபி டு ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா டு சென்னை. எப்போவுமே 2 hours இல்லைனா 3 hours பிஃபோர் நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கணும். எங்களுக்கு நைட்டு ஒரு 10 o'clock 11 o'clock தான் ஃப்ளைட்டு. பட்டு நாங்கள் ஒரு 6-7 o'clockலாம் கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் பயணம் தொழுதுட்டு தான் கிளம்பணும். ஏன்னா ஷார்ஜா டு அபுதாபி போகிறதுக்கே ஒரு 1.5 hour ஆகும். அபுதாபி எப்படி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ தான் புதுசாக ரெனோவேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஃபிக்ஸ் பண்ண புர்ஹா தான் போட்டிருக்கேன். அப்படியே புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நானும் என் பிள்ளைங்க மட்டும்தான் கிளம்பிடணும் ஊருக்கு. நான் அபுதாபி ஏர்போர்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஹஸ்பண்ட் சொன்னாங்க சின்னதாக இருக்கும், முன்ன மாதிரி ரொம்ப துபாய் ஏர்போர்ட் மாதிரி இருக்காதுன்னு சொன்னாங்க. பட் இங்கே பார்க்கும்போது ரொம்ப பெருசும் சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதும் சொல்ல முடியாது. அழகாக ரினோவேஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஆர்கிடெக்சர் டிசைன்லாம் பார்க்கும்போது ஏர்போர்ட்டு சிங்கப்பூர் ஏர்போர்ட் ஸ்டைல் மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஃபர்ஸ்ட் டைமே இப்போ தான் ஆரம்பிக்குது. போர்டிங் போடும்போது ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் 1 way டிக்கெட் தான் போட்டோம். சரி நம்ம இங்கே உள்ள ரெசிடென்ஸ்னால அவங்க கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சி போட்டோம். பட் போர்டிங் போடும்போதே ரிட்டன் டிக்கெட் நீங்கள் போட்டே ஆகணும்னு அவசரமாக போட்டுது. அவங்க சொன்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே உமர் பாஸ்போர்ட் முடிய போகுது, எக்ஸ்பயர்ட் ஆக போகுது. லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா மலேசியா எம்பசிலாம் எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் அங்கே கூட நாங்கள் ரினியூவல் பண்ண அட்லீஸ்ட் 2-3 daysலேயே கிடச்சிரும். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுனால நாங்கள் டிக்கெட்டும் போட்டோம் அந்த ஸ்பாட். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போர்டிங் நாங்கள் போட்டது. போர்டிங் டைம் முடிகிற ஒரு நிமிஷம்க்கு முன்னாடி போர்டிங் போட்டாங்க. எப்போவுமே எமிரேட்ஸ் ரெசிடென்ஸ்லாம் அவங்க ரிட்டன் டிக்கெட் எதிர்பார்க்க மாட்டாங்க. துபாய் ஏர்போர்ட் சரி, நிறைய வாட்டி நான் 1 way டிக்கெட் போட்டு போயிருக்கேன் துபாய் ஏர்போர்ட். பட் இந்த மாதிரி கேட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் அபுதாபி ஏர்போர்ட் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே இனி புது ரூல்ஸ் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கும் தெரியல. ப்ரூஃப்லாம் காமிச்சிட்டோம் நாங்கள் ஒரு துபாய் ரெசிடென்ஸ்லாம். பட் அவங்க ஏற்றுக்காமல் ரிட்டன் டிக்கெட் போட்டால் தான் நாங்கள் போர்டிங் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் மினிட்ல நாங்கள் போர்டிங் போட்டு முடிச்சு அவசரமாக ஓடி வந்து நாங்கள் ஃப்ளைட்டு பிடிச்சோம். OCI கார்டு வச்சுருக்கோங்க, பழைய பாஸ்போர்ட் இல்லைனா பழைய பாஸ்போர்ட் காப்பி வச்சுக்கோங்க. சில நேரம் நிறையா ஏர்போர்ட்டில் கேட்குறாங்க. ஈவன் சென்னை ஏர்போர்ட்டில் கூட கேட்குறாங்க. என் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ கனெக்டிங் ஃப்ளைட்டில் வந்துட்டோம். பட் எனக்கு உல்ட்டாவாக இருக்குது இந்த ஃப்ளைட்டு. ஏன்னா இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளைட்டு ரொம்ப ஏர்பஸ்ஸு போயிங்கும் எனக்கு சரியாக தெரியல அந்த ஃப்ளைட் டைப்பு. பட் ஃபுட்டுலாம் நல்லா இருந்துச்சு. ரைஸு நான்வெஜ் தான், ரைஸு சிக்கன் வித் பீன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் சம் சாலட் அண்ட் புடிங்கும் கொடுத்துருந்தாங்க. புடிங்னா பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. அது நாட்டு சர்க்கரை வச்சு பண்ணியிருக்காங்க போல். நல்லா இருந்துச்சு. ஆனால் பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை மிக்ஸு அண்ட் கொண்டக்கடலை வச்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே சாலட் வித் த ஃப்ரூட்ஸ். புடிங் குடிக்கல, அது ஏன் தெரியல. மேபி அதில் எக் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எக்கு வெஜிடேரியன்னு கேள்விப்பட்டேன். பட் ஐம் நாட் ஷுவர். அண்ட் டீ காஃபி கொடுக்கும்போது ஒரு 2 பேக்கெட் பால் வச்சுருக்காங்க. ஹோல் மில்க் தான். சில ஃப்ளைட்டில் பவுடர் போட்டு கொடுத்துருப்பாங்க, இது லிக்விடாக கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்னால கொலம்போவில் இறங்கி அப்படியே கனெக்டிங் பண்ணி சென்னைக்கு போவோம். கொலம்போ ஏர்போர்ட் வர்றது எனக்கு செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் அப்போது ஃபஸ்ட்டு ரெசிடென்ஸ் எடுக்கும் போது அப்போ பார்க்கறதுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நத்திங் சேஞ்ச்.
அதே ஓல்ட் ஸ்டைல் பில்டிங் மாதிரி தான் இருக்குது. பட் கொஞ்சம் பெயிண்ட்டு ரீடச் பண்ணியிருக்காங்க. துபாய்க்கு எவ்வளோ வெயிலோ இங்கே நல்லா மழை பெஞ்சிச்சு. ஃப்ளைட்லாம் வீடியோ எடுக்கலான்னா அப்போ தான் கரெக்டாக ஃபாகி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளைட்டு வெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் உல்டாவாக கொடுத்துட்டாங்க. துபாய் டு கொலம்போ போகும்போது 4 hours ட்ராவல் டைம். அதில் பார்த்திங்கன்னா 3 and 3 லைக் ஏர் இண்டியா ஃப்ளைட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. கொலம்போ டு சென்னை ஃப்ளைட்டுக்கு எப்படி இவ்வளோ ஃப்ளைட்டு கொடுத்துருக்காங்க நீங்களே பார்ப்பீங்க. நான் பார்க்கும்போது அட்லீஸ்ட் 4 hours ஃப்ளைட்டில் இந்த ஃப்ளைட்டு கொடுத்துருந்தாங்க, நம்ம கம்ஃபர்டபுளாகவே உட்காந்து போகலாம் அப்படின்னு நினச்சேன். இதில் பார்த்திங்கன்னா 242 ஸ்டைல் சீட்டு கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி டிவி, சார்ஜர் பாயிண்ட் எல்லாம் இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க, ஏன் அந்த 4 hours ஃப்ளைட்டில் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு நல்லா ஜாலியாக இருந்திருக்குமே அப்படின்ட்டு. ஒரு 4 hour ஜெர்னியும் 1 hour ஜெர்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. 4 ஹவர்ஸ்னால் ஒரு படமே பார்த்துட்டு முடிச்சிடலாம். பட் 1 hourல ஒரு காவாசி படம் கூட பார்க்க முடியாது. இது ஒரு பெரிய ஃப்ளைட்டு, வித்து அண்ட் லென்த்தும் நல்லா லென்த்தாக இருந்துச்சு. ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மலேசியா போகிறதுக்கு ஒரு குவைத் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டுன்னு, அதே ஸ்டைலில் கொடுத்துருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் டிவியில் என்னென்ன என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்னாவே பீகாக்கு, ஸ்ரீலங்காவே பீகாக்கு டீம் தான். ஆஸ் யூஷுவல் ஃப்ளைட் என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. மை ஃப்ளைட்டில் நம்ம இங்கே போயிட்டு வருவோம், எந்த வழியாக போவோம், எந்த சீ தாண்டி போவோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸ்ரீலங்காவில் என்னென்ன ஊர் இருக்குது பேர் கூட நம்ம தெரியுது இதில். நம்ம எந்த ஊர் வழியாக போவோம் அப்போ கூட நம்ம பார்க்க முடியும். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டில் மூவிஸ், மியூசிக், கேம்ஸ்லாம் இருந்துச்சு. மூவிஸில் எல்லா கேட்டகரிலாம் இருந்துச்சு. தமிழில் அயன், சித்ரா, இரும்பு நிறையா படம் இருந்துச்சு. சிலது பழைய படம், சிலது புது படமாக வச்சுருந்தாங்க. நம்ம கிளம்பும் போதே கொஞ்சம் தூரல் இருந்துச்சு, க்ளவுடியாக இருந்துச்சு. அண்ட் நம்ம போகிற வழியிலலாம் சில ஏரியாவில் மழை பெய்யாது இருக்கும்ல, அப்போது அந்த சன்ரைஸ்லாம் அழகாக பார்க்குது. இப்போ தான் நம்ம ஸ்ரீலங்கா லேண்ட்லேருந்து நம்ம கிளம்பிகிட்ருக்கோம். கீழே தெரியும், அந்த பக்கம் கடலாக தெரியும், இந்த பக்கம் லேண்டாக தெரியும். 1 hour ஃப்ளைட்டில் அவ்வளோ பெரிய ஃபுட்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. இங்கே வெஜ்ஜு நான்வெஜ் ஆப்ஷன்லாம் இருக்காது, ஒரே டைப் ஸ்நாக்ஸ் தான் கொடுப்பாங்க. சாண்ட்விச்சும் அண்ட் ஜூஸ் தான் கொடுத்துருந்தாங்க. என்ன சாண்ட்விச்சுன்னு தெரியல, ஃபில்லிங்லாம் என்ன இருக்குதுன்னு தெரியல. சரி ஏதாவது சிக்கன் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினச்சா வெஜ்ஜு தான் கொடுத்துருந்தாங்க. அது பொட்டேட்டோ க்ராய்சன்ட் பிள்ளைங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அங்கே ஃப்ளைட்டில் இருக்கும்போது ரைஸு கொடுத்துட்டாங்க, அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை பிள்ளைங்களுக்கு. இதுலேயும் ஒரு க்ராய்சன்ட் மாதிரி இது வெஜ்ஜு தான் கொடுத்துருக்காங்க. பட் நான் எக்ஸ்ட்ராவே ஹேண்ட் லக்கேஜில் நான் சம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டேன், சாக்லேட் க்ராய்சன்ட் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். நம்ம லேண்ட் ஆக போகிறோம். நம்ம ஊருக்கு லேண்ட் ஆகும் போதே ஒரு நியூ வைப் கொடுக்கும், ஒரு தனி வைப்பே கொடுக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அது நம்ம சொந்த ஊர் இறங்கணும் அப்படின்ட்டு. நைட்டு டு மார்னிங் ஒரு 6 hours ட்ராவல்னால பிள்ளைங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க. இப்போலாம் சென்னையில் நிறையா மியூரல் ட்ராவிங் கொடுத்துருக்காங்க, பார்க்க அழகாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம். பெரம்பலூர் போனோன்னே நாங்கள் மிச்ச மீதி வீடியோ எடுக்கிறோம். பட் நிறையா வீடியோவாக எடுக்கல, நான் ஷார்ட்ஸாக தான் எடுத்துக்கேன். மீதியெல்லாம் ஷார்ட்ஸில் வரும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ். அடுத்து நிறையா ஷார்ட்ஸ் வீடியோ வரும். பட் நார்மல் வீடியோ வருமான்னு சரியாக தெரியல. நம்ம சந்திப்போம். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.